நான் அறகுறதான் அண்ணி. நிறைய விஷயத்துல பட்டும் படாம போயிருக்கேன், அங்கிட்டு இங்கிட்டுமா பேசியிருக்கேன் தான். இதெல்லாம் நெசம். ஆனா சத்தியமா சொல்றேன், இந்த விஷயத்துல நான் உங்க கூட தான் அண்ணி நிப்பேன். அவங்க எனக்கு அண்ணன் இல்ல, அம்மா. என் அம்மா. இவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்த முதல் நாள் அவங்க மகன் மாதிரி மேல காட்டின அக்கறை, அவங்க பாசம், இதெல்லாம் மறந்தேன்னு வைங்கள, நாள மனுஷனே இல்லை நீ. இந்த தரம் அவரா நாமலான்னு பார்த்துருவோம். அவர் பண்ண தப்புக்கெல்லாம் பதில் சொல்ல வைக்கிறேன். அதுக்கான நேரம் வந்துருச்சு. தர்ஷன் கல்யாணம் அவரு நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது நீ. அண்ணி ஆசைப்பட்ட மாதிரி அவன் வாழ்க்கையை நல்லபடியா நான் அமைச்சு தரேன். அவங்க எப்படி இந்த கல்யாணம் நடக்கணும்னு நினைச்சாங்களோ அதே மாதிரி அவங்க கண்ணு முழிச்சு வர்றப்ப தர்ஷனுக்கு அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு நான் தரேன். என்ன நம்புங்க. அதுக்கு முதல்ல இவங்க ஆட்டத்தை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் சக்தி. போன் வச்சிருக்கியா? தர்ஷனுக்கு கால் பண்ணு. சொல்லு சித்தப்பா. தர்ஷா, ஜனனி பேசுறேன். சொல்லுங்க சித்தி. நீ கிளம்பி உடனே வீட்டுக்கு வா. ஏன் சித்தி, அவங்க ஏதாச்சும் பிரச்சனை பண்றாங்களா? அதெல்லாம் இல்ல, அப்படியே பண்ணாலும் அதுக்காக இனிமேல் பயப்படலாம் மாட்டோம். ஆனா ஒரு விஷயம் இருக்கு தர்ஷா, அம்மாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு நாம கண்டுபிடிக்கணும்னா இவங்களை தாண்டி நம்ம யோசிக்கணும். அதுக்கு முதல்ல இப்ப ஈஸ்வரியக்கா விஷயத்துல இருந்து இவங்களை கல்யாண விஷயத்துக்கு டைவர்ட் பண்ணணும். அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணணும். இங்க பாரு, நீ ரொம்ப பிரச்சனை பண்ணிக்காம அவங்க சொல்ற எல்லாத்துக்கும் இப்போதைக்கு சரி சரின்னு சொல்லு. மிச்சத்தை நாங்க பாத்துக்கிறோம். சரி சித்தி. அந்த அம்மா உட்காந்துருக்குல? ஆமா. இங்க கிளம்பி வா, பாத்துக்கலாம். சரி சரி, நான் வரேன். சக்தி அக்கா எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் அமைச்சிருந்தாங்கல்ல, அதுக்கப்புறம் தான் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. உங்க அண்ணன் கிட்ட போய் அவங்க பேசினாங்களா? அதனால ஏதாவது ஆச்சா இல்ல வேற ஏதாவது ஆச்சா? ஒண்ணுமே தெரியல. ஆனா ஜனனி, எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, அவர் பேசியிருந்தா அவர் ரூம்ல தானே கூப்பிட்டு வச்சு பேசுவார் எப்பவுமே. இந்த ரூம்குள்ளார அவரா வரமாட்டாரே. இல்லக்கா, இல்ல, இது அந்த குணசேகரன் தான் பண்ணிருக்காரு. ஐயே, அதுல எனக்கு சந்தேகமே இல்ல. ஆனா குணசேகரனோட சேர்ந்து யாரோ துணை போயிருக்காங்க. ஒண்ணு அந்த கதிரா இருக்கணும், இல்ல அந்த அறிவுக்கரசியா இருக்கணும், இல்ல 3 பேர் கூட்டா கூட இருக்கலாம். இல்லக்கா, இல்ல, இது அந்த குணசேகரன் தான் பண்ணிருக்காரு. எப்படி சொல்ற? இல்லக்கா, எனக்கு நல்லா தெரியுது. கதிருக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா அந்த அறிவுக்கரசிக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. அவ தான் இதுல முக்கியமான ஆள். அவகிட்டதான் விஷயமே இருக்கு. அவளை மடக்கணும், என்ன நடந்துச்சுன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப அவ போன் எடுத்து பாப்போமா? வேணாக்கா, நாம இப்போதைக்கு அவசரப்பட்டு எதுவும் செய்ய வேணாம். இந்த வாட்டி பிளான் பண்ணி அடிக்கணும். இந்த வாட்டி சின்னதா கூட மிஸ் ஆகக்கூடாது. ஒரே அடியில எல்லாருமே விழணும்.